அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்ட சந்தேகத்திற்கான விளக்கம் தான் இந்த வீடியோ. நேத்து சந்திப்பிழை விதிகள்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல எனக்கு கொடு அப்படிங்கிறது நான்காம் வேற்றுமை விரி அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஒருத்தர் இது வந்தொடர் குற்றியலுகரம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதற்கான விளக்கம் தான். ஃபர்ஸ்ட் நான் ப்ரூஃப் காமிச்சறேன். இது 10th ஓல்டு புக்ல இருக்கு. நான்காம் வேற்றுமை விரியில் வரும் வல்லினம் மிகும் எனக்கு பிளஸ் கொடு எனக்கு கொடு. இது எப்படி நான்காம் வேற்றுமை விரி அப்படிங்கிற விளக்கத்தை தர்றேன். நான் அப்படிங்கிறது பெயர் சொல். இது தன்னை குறிக்கக்கூடியது தன்மை. நீங்க தன்மை முன்னிலை படற்கை இது மூணும் வேற்றுமை உருபை ஏற்கும் போது என்னவாக மாறும் அப்படிங்கிறத படிச்சிருப்பீங்க. நான்கிற பெயர் சொல் வேற்றுமை உருபை ஏற்கும் போது என்னங்கிறது மாறும். இப்போ எண்ணுக்கான வேற்றுமை உருபு கூ சேரும் போது எப்படி மாறுது அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். எண் இது இந்த நான்கிற பெயர் சொல் வேற்றுமை உருபு ஏற்கும் போது என்னன்னு மாறுது. அடுத்தது இந்த கூங்கிறது நான்காம் வேற்றுமை உருபு. இது புணரும் போது இப்ப எனக்குங்கிறது எப்படி பிரியும்னா என் பிளஸ் கூ பிரித்தெழுதுக. எனக்குங்கிறத பிரித்தெழுதுக கேட்டாக்கா என் பிளஸ் கூ அப்படிங்கிறது தான் பிரித்தெழுதுக. அது புணரும் போது இடையில ஆங்கிற சாரியை இடம்பெற்று அதுக்கும் பிறகு வல்லினம் மிகுந்து புணரும். ஆங்கிற சாரியை இடம்பெறும் போது இந்த இன் பிளஸ் வல்லினம் மிகுந்து புணரும் சொன்னோம் இல்லையா, அப்போ எனக்கு அப்படின்னு புணரும். அப்ப இந்த கூங்கிறது நான்காம் வேற்றுமை உருபு வெளிப்படையாக வந்துள்ளது. அப்ப இது நான்காம் வேற்றுமை விரி. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா நீங்க கமெண்ட் பண்ணலாம். இதே மாதிரி உங்க சந்தேகங்கள் தெளிவுபடுத்தப்படும். நன்றி.